ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எப்பவும் போல தாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான வத்தல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வத்தல் நல்லா வறுபட்டதும் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கடலை பருப்பு கொஞ்சம் வறுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரே அளவாக தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு குட்டி பாக்ஸில் தான் எடுத்து அதை சேர்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எந்த பாக்ஸில் எடுக்கணும் அதே பாக்ஸில் தான் நான் இப்போ உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். உளுந்தம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே அளவு நம்ம உடச்ச கடலைங்க அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி பொடி நல்லாவே ரெடி ஆகிட்டு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம். இப்போ நம்ம இந்த இட்லி பொடியை தோசை கூட எப்படி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு நார்மலான தோசை ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் மேலே நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இட்லி பொடி இது மேலே தூவிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தூவிக்கலாம். பெரும்பாலும் இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால இதுக்குன்னு நமக்கு தனியாக எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாகவே தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தூவி விட்டாச்சு. இது எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பிக்கலாம். இதை நம்ம அப்படியே திருப்பி மடிச்சிட்டோம்னா டேஸ்டான பொடி தோசை ரெடி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தோசை கலர்ஃபுல்லாகவும் கிறிஸ்பியாகவும் தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே இட்லி பொடி வச்சு இன்னொரு மெத்தடில் கூட நம்ம ஒரு தோசை பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, முட்டை தோசை தான். நம்ம முட்டை தோசை செய்யும்போது கூட இதை ஆட் பண்ணி பண்ணால் கூட இதோட டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஒரு நார்மலான தோசை ஊற்றிக்கலாம். அதில் ஒரு முட்டையை நல்லா கலக்கி நான் அதோட சேர்த்துருக்கேன். அது எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இட்லி பொடியை மேலே தூவிட்டு வெந்ததும் அப்படியே திருப்பி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்க, இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.